இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 15 பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி. கொழும்பில் தமிழரின் படுகொலை, பின்னணியில் இருந்த மறைகரம் அம்பலம். தொடர் படுகொலைகளுக்கு பின்னணியில் இருக்கும் கும்பல், பாதுகாப்பு அமைச்சர் தகவல். யாழில் பணமோசடியில் ஈடுபட்ட பெண் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 15 பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பயங்கரவாதம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மீண்டும் மீண்டும் நிதி வழங்கியதாக கூறப்படுகின்றது. அதன்படி அந்த அமைப்புகளின் நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய 222 நபர்களின் பட்டியலும் இந்த அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தடை செய்யப்பட்ட 15 பயங்கரவாத அமைப்புகளின் பெயர்கள் வருமாறு: தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலகத் தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலகத் தமிழர் நிவாரண நிதியம், தலைமையக குழு, தேசிய தௌஹீத் ஜமாஅத், ஜமாதே மிலாதே இப்ராஹிம், விலாயத் அஸ் சைலானி, கனேடிய தமிழர் தேசிய அவை, தமிழ் இளைஞர் அமைப்பு, டருல் ஆதர் அத்தபவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சர்வ் த பேர்ல்ஸ் அமைப்பு. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் 2 காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது. குறித்த சம்பவத்தில் தலவாக்கலையைச் சேர்ந்த சசிகுமார் எனும் நபர் உயிரிழந்தார். இதனையடுத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரிகளை கொழும்பு ஒரு கொடவத்த பகுதியில் வைத்து கிராண்ட்பாஸ் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காண்பிப்பதற்கு காவல்துறையினர் துப்பாக்கிதாரிகளை அழைத்துச் சென்ற போது துப்பாக்கிதாரிகள் காவல்துறையினரிடம் இருந்த துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயன்ற போது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சம்பவத்தின் பின்னணியில் மோதிர நிபுணர் என்ற நபர் இருப்பதாக காவல்துறையின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அண்மை காலங்களாக நடைபெற்று வரும் பாதாள உலக நடவடிக்கைகள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் செயல் என்பது இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், நடந்த ஒவ்வொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டு மக்களின் பொது பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு என்றும் தேசிய பாதுகாப்பில் எந்த சீர்குலைவையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழுவால் இந்த பாதாள உலக நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருவது தெரிய வந்துள்ளதுடன் இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஆயுத பயிற்சி பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக இராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்தா குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவர்களிடம் போலி மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பண மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று கோப்பாய் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மோசடியாக பெற்றிருந்த 50,000 ரூபாய் பணத்தினையும் போலீசார் மீட்டுள்ளனர்.
யாழ்ப்பாண நகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளான திருநெல்வேலி, கல்வியங்காடு, கோப்பாய், கொக்குவில் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கும் நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து குறித்த பெண் சென்றுள்ளார். அத்தோடு தான் கிளிநொச்சியை சேர்ந்தவர் எனவும் தனக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது என போலியான மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடொன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி 50,000 ரூபாய் பணத்தினை மோசடியாக பெற்றுச் சென்றுள்ளார். பணத்தினை கொடுத்த வெளிநாட்டவர் அது தொடர்பில் தனது உறவினர்களுக்கு தெரிவித்த போதே குறித்த பெண் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த வேறு நபர்களிடமும் பணத்தினை வழங்கியுள்ளமையை உறவினர்கள் கூறியுள்ளனர். அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்ட விடயம் வெளிநாட்டில் இருந்து வந்தவருக்கு தெரிந்ததை அடுத்து போலீசாருக்கு பெண்ணின் மோட்டார் சைக்கிள் இலக்கம், பெண் தொடர்பான அடையாளங்களை தெரிவித்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.